கலை நிறை கணபதி சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலைவனின் இணையடி சரணம் சரணம் சரவண பவகுக சரணம் சரணம் சிலைமலை உடையவர் சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலைவரும் ஒருவரே சரணம் சரணம் உமை சிவையம்பிகை சரணம் சரணம் உமை சிவையம்பிகை சரணம் சரணம் सर्वधर्मस्थापकரும் நீ சர்வதர்மஸ்வரூபமும் நீ குருவுக்கெல்லாம் குருவாயானாய் ராமகிருஷ்ண தேவ போற்றி ராமகிருஷ்ண தேவ போற்றி தீயின் உள்ளுரை சக்தி போலே ராமகிருஷ்ணரில் வாழும் தாயே சர்வ வித்யா ஸ்வரூபம் நீயே சாரதா தேவி போற்றி சாரதா தேவி போற்றி பரமநிலையில் சதா வாழ்ந்து பரமஹம்சரின் ஆணையேற்று தர்மஸ்தாபனம் செய்ய வந்தார் சுவாமி விவேகானந்த போற்றி சுவாமி விவேகானந்த போற்றி ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண நாம இந்த கலியுகத்தின் கவலையெல்லாம் தீர்த்து செய்வதற்கு இந்த உலகமெல்லாம் அவர் பெயரை வாழ்த்தி கொண்டிருக்கு இந்த உலகமெல்லாம்
பிரணமாமி முகூர்முகு. பூஜைக்குரிய அனைத்து சுவாமிஜி பெருமக்களுக்கும் மாதாஜிகளுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பக்தர் மாநாட்டிலே எனக்கு தலைப்பில்லாத கலா கட்சேபம் கொடுத்துருக்குறாங்க. அதை கொடுத்த பிறகுதான் தெரியுது தலைப்பில்லாமல் பேசுறதுன்றது எவ்வளோ கஷ்டம். இது மாநாடு நடத்துகிற இந்த பிரபுவோட லீலையோ இல்லை அந்த பிரபுவோட லீலையோ உன் இஷ்டத்துக்கு நீ ஏதோ பாடுன்னு சொல்லி டாபிக். ஏன்னா அந்த மனசு ஒரு குரங்கு மாதிரி ஒரு நிமிஷம் பார்த்தா எதை பேசலாம், ஆச்சாரியானா மகாச்சாரியோ அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால குருதேவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிரியர்னு பேசலான்னு ஒரு நேரம் தோணும். இன்னொரு நேரம் அமுதமொழி, அற்புதமான அமுதமொழியா இருக்குது, அதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லு. இப்படி ஒவ்வொரு டைமுக்கும் ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கிறேன். காலையிலேருந்து அமுத மொழிகளை பற்றி ரொம்ப அற்புதமாக எல்லாரும் பேசினாங்க. சுவாமிஜி அவர்கள், மதுரை மடத்து தலைவர் சுவாமிஜி பேசும்போது ஸ்ரீராமகிருஷ்ணர் சாஸ்திரங்களின் என்ன திரைச்சி, எல்லா சாஸ்திரங்களுடைய திரைச்சி ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்த விதம் அது. அவருடைய அமுத மொழிகள் எல்லா சாஸ்திரங்களுடையும் ஒரு திரைச்சியாக இருக்கிறது, எல்லா சாஸ்திரங்களும். அதனால அதை நாம சிந்தனை செய்யணும். சிந்தனை செய் மனமே ஸ்ரீராம கிருஷ்ணரின் அமுத மொழிகளை சிந்தனை செய் மனமே. ஆயிரம் ஆயிரம் வேதங்களின் சாரம், ஆயிரம் ஆயிரம் வேதங்களின் சாரம், ஆருயிர்களித்திட்ட அருட்பிரசாதம். அஞ்ஞான இருளகற்றும் ஞான ஒளி தீபம், மெய்ஞானம் தன்னை அளிக்க போதித்தருவார். சிந்தனை செய் மனமே. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய இந்த அமுத மொழிகள் ஆயிரம் ஆயிரம் வேதங்களினுடைய சாரமாக இருக்கிறது. பொதுவா பகவத்கீதை வந்து வேத உபனிஷனுடைய எல்லா சாரம்னு சொல்லுவாங்க. அதையும் சாரமாக்கி எல்லோருக்கும் எளியவருக்கும் புரியக்கூடிய பாஷையில இந்த அமுத மொழிகள் கொடுத்திருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் வேதங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அமுத மொழிகள் தோன்றிய வரலாறை பற்றி காலையில சொன்னார் பூஜ்ய சுவாமி சுத்தப்பானந்த மகாராஜ் அவர்கள். அதுல பாத்தீங்கன்னா, நான் அதை வந்து ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவாசகம் அப்படின்னு சொல்றது. எப்படி திருவாசகம்னா, அதுல அம்மாவுக்காக ஒரு உருகி உருகி அழற. எத்தனையோ இடத்துல அம்மாவை பத்தி பிரார்த்தனை பண்ற. அம்மா எனக்கு சுத்த பக்தி கொடு, அம்மா எனக்கு பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், செல்வம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, எனக்கு சுத்த பக்தி கொடுமான்னு அழுதுட்டு வர. இதே தான் மாணிக்கவாசகர் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய அவர் அங்க அழற மாதிரியே இங்க குருதேவர் அழறாரு. அப்போ திருவாசகம். அப்புறம் தோன்றிய கதையும் பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி தட்சிணேஸ்வரத்திலிருந்து திருப்பெருந்துறையில மாணிக்கவாசகரை தடுத்தாட்கொண்டாரோ அதே மாதிரி அவருக்கும் அதுல விருப்பம் இல்லை. அவரை தட்சிணேஸ்வரத்தில் அமர்ந்த குருதேவர் வந்து தடுத்து ஆடுறார். அவரை தடுத்து ஆண்டதுனால நமக்கு கிடைச்சது திருவாசகம். பக்தன் பாட பகவான் எழுதியது திருவாசகம். இங்க பகவான் சொல்ல பக்தன் எழுதியது அமுத மொழிகள் அப்படின்றது. இந்த அமுத மொழிகள் வந்து திருவாசகம்னு சொன்னா, ஆனால் சுவாமி விவேகானந்தருக்கு அது வந்து பகவத்கீதையாக இருக்கிறது. அவருக்கு அவர் போதித்தது பகவத்கீதை. எப்படி இந்த வாழ்க்கை போர்லேருந்து விலகணும்னு நினைக்கிறதுக்கு, இந்த போர்லேருந்து அர்ஜுனை வந்து பின்வாங்க போறான், சண்டை போடலாம், நான் தியாகம் பண்ணி சன்னியாசியா போறேன் அப்படின்னு சொல்லு. ஆனால் சுவாமிஜியை வந்து இந்த உலகத்தில் நீ வாழணும்,
மக்களுக்காக வாழணும். நீ எந்த கடவுளை கண்ணை மூடிக்கிட்டு தேட போறியோ அந்த கடவுள் எங்க இருக்கு, அதுக்காக உனக்கு நீ டீச் பண்ணுன்ற. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்றார். உன் எலும்பு கூட பண்ணணும்னு சொல்றார். அப்படி எந்திரிச்சு உத்திஷ்டத ஜாக்கிரத அப்படின்னு சொல்றார் இல்லையா, ஜண்டை போடு அப்படின்னு பகவான் அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி குருதேவரே அவரை அழைத்து மேல்நாட்டுக்கு போயிட்டு நமக்கு அந்த பகவத்கீதையாக அது தெரிகிறது. ஒரு பக்கம் திருவாசகமாக தெரிகிறது, ஒரு பக்கம் பகவத்கீதையாக தெரிகிறது. பரீட்சித் ராஜா முதல்ல அவர் சந்திக்கும் போதே அமுத மொழிகளில் மாஸ்டர் மோஷை பார்க்குறார், நான் எங்கே வந்திருக்கிறேன்னு. அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுறார், மைண்டில் வந்து ஒரு இருட்டாக இருக்குது. மரணத்தை தற்கொலை செய்து கொண்டோன்னு நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட, ஒரு குழப்பமான மனநிலையோட அந்த தட்சேஸ்வரர் கோயிலில் போய் குருதேவர் ரூமுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அப்படியே அதில் பாடியிருக்கல்லி அஞ்ஞான இருளகற்றும் ஞான ஒளி தீபம். அதை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு ஒளி பிரகாசம் வருது. அதில் அவருக்கு என்ன தெரியுமா, இந்த அறையில் எல்லா தீர்த்த ஸ்தலங்களும் உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு யாருக்கா தெரியுதா? எல்லா தீர்த்த ஸ்தலங்களும் அந்த அறையிலே கூடி இருக்கிறதாக தெரியுது. சுகதேவர் பாகவதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியுது. சைத்தன்ய தேவர் தன்னுடைய பக்தர்களோட ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. நான் எங்க வந்திருக்கிறேன்? அந்த நேரத்தில் 2 வார்த்தை கேட்குது. என்ன? குருதேவருடைய வார்த்தை கேட்குது. யார் ஒருவனுக்கு இறைவனுடைய திருநாமத்தை கேட்ட மாத்திரத்திலே ஆனந்த கண்ணீர் பெருகுகிறதோ, ராமநாமத்தையோ ஹரிநாமத்தையோ கேட்ட மாத்திரத்திலே யாருக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் பெறுகிறதோ, மயில் பூச்செறிகிறதோ, அவர்கள் அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பூஜெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் கர்ம தியாகத்துக்கு எலிஜிபிள் ஆயிடுறான். ஏன்னா அவர் உலகத்தையே விட்டு போறதுக்கு இருந்தார். அவருடைய வாழ்க்கை அப்படியே மாத்தி அவரையே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கி உலகத்துக்கெல்லாம் இன்னைக்கு அமுத மொழிகள் எவ்வளவு ஒரு அற்புதமான அந்த அமுத மொழிகள்ல குருதேவர் வாழ்ந்துகிட்டு இருக்கார். வரி வரியா வாழ்ந்துகிட்டு இருக்கார். எடுத்து பிரிக்கும் போது அவர் எந்திரிச்சிருப்பார், ஆடுவார், பாடுவார், பிரசாதம் சாப்பிடுவார். ஆக நம்ம கூடவே டிராவல் பண்ண முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு லிவிங் ஸ்ரீராமகிருஷ்ணா இந்த காஸ்பல்ல நம்ம பார்க்க முடியும். பக்கத்துக்கு பக்கம் அவர் சிரிப்பை பார்க்கலாம். அதனாலதான் மாஸ்டர் மஷாய் பாடுறார், போவோம் வாமனமே போவோம் வாமனமே தட்சிணேஸ்வர கோவிலுக்கு போவோம் வாமனமே, மீண்டும் மீண்டும் கண்டு கழிக்க போவோம் வாமனமே, மழலை மனதாக மண்ணுயிர் குருவாக அன்னை காளியின் அருமை மகனாக பவனை காண போவோம் வாமனமே போவோம் வாமனமே, தட்சிணேஸ்வர் கோவிலுக்கு போவோம் வாமனமே, மானிட உருவாக மங்கள ஒளியாக மாயை அணுகாத உண்மை உருவாக இருப்பவனை காண போவோம் வாமனமே போவோம் வாமனமே, ஈன்ற தாயாக திருவிழியும் நீராக காத்திருக்கானே நமக்காக கருணை கடலாக, அந்தலந்த மலராக அருங்குணத்தின் மலையாக இரவும் பகலுமே இறைவன் இரவும் பகலுமே இறைவன் நினைவாக இருப்பவனை காண போவோம் வாமனமே போவோம் வாமனமே. அவர் போய் பார்க்கணும், வா வான்னு சொல்ற. அப்படி ஒரு அழகு இந்த உருவத்தில் இருக்கிறது. அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய இந்த அமுத மொழிகள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற பாகவதம்னு சொல்லலாம். ஏன் பாகவதம்? பாகவதம் என்ன பண்ணுச்சு? பாகவதம் பரிஷத்துக்கு அந்த சுகமுனிவர் போதிக்கிறார். அதுதான் முதல்ல பார்க்கிறார் மாஸ்டர் மோஷாய். பாகவதத்தை சுகதேவர் பட்சத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இது பாகவதம் தான்.
அந்த பரிஷத்து ராஜுக்காவது 7 நாள் நிச்சயமா இருந்தது. 7ஆவது நாள் தான் ஏமா வரப்போறான்னு. நமக்கெல்லாம் 7 நாள் என்ன, அடுத்த நிமிஷம் என்ன ஆகுன்னு தெரியாது. அதனால இந்த பாகவதத்தை நாம விட்டுடக்கூடாது. பகவானே வாழ்ந்துகிட்டு இருக்கா, அது சுகதேவர் சொன்னது, இது பகவானே சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு பாகவதமாகவும் இது இருக்கிறது. ஸோ இந்த அமுத மொழிகள் எப்படி இதெல்லாம் அடியவர் விரும்பிடும் அமுத பானம் அகங்காரம் தன்னை அழிக்க ஆயுதமாகும். அடியவர்கள் எல்லாம் விரும்பி பருகக்கூடிய ஒரு அமுத பானமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அகங்காரத்தை அழிக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது. இந்த அமுத மொழிகள் தொடக்கத்தில் ஒரு 3 சந்திப்பு மாஸ்டர் மனுஷா சந்திப்பார். அதில் அவர் பஞ்சரை பண்ணி பிளாட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவர் தலையே தூக்கல, எங்க இருக்குது அவர் தலைன்னே தேட வேண்டியதார். 3 தடவை அந்த கேள்வி மட்டும் கேட்டார். அதுக்கப்புறம் மாஸ்டர் மனுஷா பிஹைண்ட் த ஸ்கிரீன் மாதிரி அந்த கேமராவுக்கு பின்னாடி வந்து உட்காந்துட்டார். எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறதோட சரி, தன்னை ஒரு பேசிவா ஆக்கிட்டார். ஆக்டிவா இருந்தது அந்த 3 நாள் தான். அதுல என்ன பண்ணாரு அப்படின்றது, என்னுடைய அகங்காரத்தை தூள் ஆக்கினாரு. என்ன பண்ணார்? முதல்லயே ஏப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்றார். கல்யாணம் ஆனது எல்லாம் பெருமையா தான் சொல்லுவோம். ஓ கல்யாணம் நல்லா ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பரதரா ஆரம்பிப்போம். ஆயிடுச்சு சுவாமி. அரே ராம்லால் இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னு உடனே தூக்கி வாரி போடுது. என்னது அவ்வளோ பெரிய பாவமா இது அப்படின்னு சொல்லி, சரி போட்டோம். குழந்தை குட்டி ஏதாவது இருக்கா? தயங்கி ஆமா இருக்குது. அடாரே ராம்லால் இவன் குழந்தை குட்டி இருக்குதாமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் பயந்தே போயிடுறாரு. சரி அது போகட்டும், உன் மனைவி எப்படிப்பட்டவ? நல்லவதான், ஆனா அஜ்ஞானி. ஓ நீ பெரிய ஞானியோ அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சம் இதுவும் போயிடுது. ஞானின்னு உடனே அவருக்கு வெளிச்சம் உண்டாகுது. யார் இறைவனை பற்றி அறியறதுதான் ஞானம். அதை தவிர மற்றதெல்லாம் அஜ்ஞானன்றது அந்த பிளாஷ்லேயே உணர்ந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அப்படி நிறைய விஷயங்களை பற்றி இந்த உனக்கு உருவ வழிபாட்டில் விருப்பமா இல்லை அருவ வழிபாட்டில் விருப்பமா அப்படின்னோடனே, உருவம் இருந்தால் அருவம் இருக்காது, அருவம் இருந்தால் ஒரு பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணி எனக்கு அருவ வழிபாட்டில் தான் நம்பிக்கை அப்படின்னு. சரி ஏதாவது ஒன்றில் இருந்தால் சரி, ஆனால் மற்றதை தவறுன்னு நினைக்காதப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை உருவத்தை வழங்கினவங்கிட்ட போய் நம்ம சொல்லணும், அது கடவுள் இல்லை அது மண்ணு தான் அப்படின்னு. கல்கத்தாவில் இருக்கலாம் இது ஒரு வேலையாக போச்சு. ஏண்டா யார் உலகத்தை படித்தானோ அவனுக்கு தெரியாதா? ஒரு குழந்தை அப்பான்னு சொல்ல தெரியாத குழந்தை வேணே அடித்தாலும் தன்னை தான் கூப்பிடுன்னு தெரியாதா? அப்படி இறைவனை உனக்கு ஏண்டா இந்த தலைவலி அப்படின்றார். ஸோ அப்படி எல்லா வகையிலும் அகங்காரத்தை நொறுக்கிறதுக்கான ஒரு அழகான மொழியாக இந்த அமுத மொழி இருக்கிறது. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் விளங்கிடும் மொழியாகும், எல்லோருக்கும் பொருந்திடும் பொன்மொழியாகும், எல்லாருக்கும் துறந்தார்க்கும் பொதுமொழியாகும், ஒல்லாரை நல்லாராக்கும் நன்மொழியாகும். இதுக்கு விளக்கெல்லாம் கொடுத்தா நான் நினைச்சது, மேல இருக்கிற திருமூவர், இந்த பக்கம் ராமர், அந்த பக்கம் சிவபெருமான் இருக்கார். ஒரு 5 பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டை தொடங்கலான்னா அங்கேருந்து வந்து நிப்பாட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் வேகமாக ஓட வேண்டியதாக இருக்குது. அதனால ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டாம், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நல்லறத்தை போதிப்பதில் நான்மறையாகும், நம்பிக்கை தருவதிலே இது நண்பனுக்கும் மேலாகும், இல்லறத்தில் இருப்போர்க்கு கலங்கரை விளக்காகும், இறைவனை தேடுவோர்க்கு இதுவே வழியாகும், தாயை போல அரவணைக்கும் தமிழ் மொழியாகும், சேயை போல நம்ம வளர்க்கும் செம்மொழியாகும், மாயை திரைவிளக்க மணிமொழியாகும், இது மானிட குலத்திற்கெல்லாம் தாய்மொழியாகும். அப்படிப்பட்ட அமுத மொழி ரொம்ப குறைஞ்ச விலையில் இங்கே விற்கிது. எல்லாரும் வாங்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணர் தினமும் நீங்கள் அவரை பார்த்து பேசுறது பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். இந்த கதாகலட்சத்துக்கு மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பிரபு அவர்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, சுவாமிஜி இந்த மதுராந்தகம் வந்து ஒரு புனிதமான மண், இங்கே வந்து ராமானுஜாச்சாரியா வந்திருக்கார், நீங்கள் அவரையும் குருதேவரையும் கம்பேர் பண்ணி ஒரு இசை சொற்பொழி பண்ணணும், எவ்வளோ டைம் ஒன்றாலும் எடுத்துங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளோ தேவைப்படணும்? ஒரு 2 மணி நேரம் தேவைப்படணும். அது என்ன நீங்கள் எடுத்துங்க, அதுக்கு மிச்சம் தான் இல்லைன்னா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவருக்கு விஷயம் தெரியல, ப்ரோக்ராம்லாம் முத பண்ணுறதுனால தெரியல,
இதெல்லாம் சுவாமிஜிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் அவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணதுலேயே என்கிட்ட பேசுறது இல்லை. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அதனால அந்த கலாட்டாவில் அவர் டாபிக் கூட போடல. இருந்தாலும் இந்த புண்ணிய மண்ணில் காலில் அந்த ராமர் கோயிலை போய் பார்க்க வேண்டிய ஒரு வாக்கியம் கிடைச்சிது. அந்த இடத்துல தான் ராமானுஜாச்சாரியாருக்கு அவருடைய குரு பெரிய நம்பி அவர்கள் என்ன கொடுத்தார், பஞ்ச சமஸ்காரம் செய்து வைத்தார் அப்படின்றத பார்க்கணும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, குருவை தேடிக்கிட்டு தான் அவர் வர்றார். யாரு? வரதராஜ பெருமாள் பேரருளான்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு பெரிய நம்பியை சரணடைந்து அவர்கிட்ட மந்திர அந்த பஞ்ச சமஸ்காரம் செய்து வைஷ்ணவ தம்பத்தில் சேரணும்னு சொல்றார். அதுக்காக வர்றார். அவருக்கும் அதே மாதிரி செய்தி போய் அவர் இவருக்கு பஞ்சசமஸ்காரம் செய்த வரதார். இந்த இடத்துல தான் அவங்க சந்திக்கிறாங்க. சரி பா நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம், அங்கே போயிட்டு உனக்கு பஞ்சசமஸ்காரம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ நான் நம்புறதுக்கு தயாரா இல்லை அப்படின்றார். எதை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மரணத்தை நான் நம்புவதற்கு தயாராக இல்லை, இந்த விதியை நம்புவதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்றார். ஏன்? அடுத்த நிமிஷம் நான் இருப்பனோ என்னமோ தெரியாது, நீங்க இருப்பீங்களா என்னன்னு தெரியாது. எதுக்காக? நான் ஆளவந்தாரை சந்திப்பதற்காக நான் போனேன். நான் கிட்ட போறதுக்குள்ளே என்னுடைய குருநாதரை பறிச்சுக்கிட்ட அந்த விதி, இந்த விதியை நான் இனி நம்ப மாட்டேன், இந்த மரணத்தை நான் நம்ப மாட்டேன். ஆனாலும் இப்பொழுதே இங்கேயே இந்த கணத்திலே எனக்கு கொடு. அதை தான் குருதேவர் சொல்றார் அம்மா கிட்ட. அம்மா, இன்றொரு நாளும் வீண் போனதே, நீ திரு காட்சியை காணாமலே, இன்றொரு நாளும் வீண் போனதே, முன்பல ஜென்மங்கள் போனது போலே, இப்பெரு ஜென்மமும் வீண் போகுமோ தாயே. இன்னைக்கு ஒரு நாள் வீணா போயிடுமோன்னு அம்மா நினைச்சு அவர் அழறாரு. அந்த மாதிரி இந்த ஒரு நாள் போயிட்டுன்னா வருமா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவருக்கு பஞ்ச சமஸ்காரம் அங்கே செய்து வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இவருக்கு ஒவ்வொரு குருக்கிட்டையும் ராமானுஜாச்சாரியாரை அனுப்பி வைக்கிறார். யாரு? பெருமாளே அனுப்பி வைக்கிறார். ஆனால் குருதேவருக்கு வேண்டிய குருக்களை எல்லாம் அம்மா அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார். பார்க்குறோம். தோத்தாபுரி அவர்கள் அங்கே வர்றார், பிராமணி பைரவர், ஜடாதாரி வர்றார். இவங்க எல்லாம் வெவ்வேறு இதில் அவர் என்ன பண்ணுறாங்க, தீட்சை கொடுக்குறாங்க. குரு எல்லாம் அவர் இடத்துல கூப்பிட்றார். என்ன வித்தியாசம்? அப்போ இவர் ராமருடைய அவதாரம், இவர் ராம அனுஜ அவதாரம். என்னது? அவருடைய பிரதர் லக்ஷ்மணனுடைய ஆதிசேஷனுடைய அவதாரம். ஸோ இவர் ராமருக்கு குருக்கள் எல்லாம் அங்கே கூப்பிட்றாங்க. காலையில் கூட சுவாமிஜி கூப்பிடும்போது சொன்னார், அந்த தோத்தாபுரிக்கு எப்படி இங்கேயும் ராமானுஜாரியார் இந்த நாராயண அந்த மந்திரத்தை பொருளோடு படிப்பதற்காக திருக்கோஷி நம்பி ஒரு இடத்துல போறார். அப்படி போகின்ற பொழுது முதல் தடவை போனார், கடவுளுடைய அவதாரம். அவர் திருப்பி அனுப்பிட்டார். அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னா. 2வது தடவை போனார், அடுத்த தடவை பார்க்கலாம், 3வது தடவை பார்க்கலாம். 18 முறை போயிட்டு கிடைக்காம ஒவ்வொன்றும் அழுதுகிட்டு கிடக்கிறார். யார்? அவருக்கே கொடுக்கல. அந்த கோவிலில் இருக்க ரங்கநாதர் கோவிலில் இருக்க பூஜாரிகள்லாம் சொல்றாங்க, அவரை விட ஒரு தகுதியானவர் யாருங்க, அவர் கொடுக்கல. இல்லை என் மனசுக்கு இன்னும் படலை அப்படின்னா. அப்புறம் அவர் அழுத பிறகுதான் கடைசியாக என்ன பண்றார், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, அப்பா நீ தகுதி ஆயிட்ட, இப்போ உனக்கு நான் அந்த மந்திரத்தை போதிக்கிறேன். ஆனா இந்த மந்திரத்தை யார் கேட்குறாங்களோ சொல்றாங்களோ அவங்க என்ன வேண்டுவாங்க, சொர்க்கத்தை அடைய முடியும், முக்தி அடைய முடியும். அதனால நீ இது யாருக்கும் சொல்லிடக்கூடாது. குருவாக்கிய மீறி நீ இதை சொன்னா எங்க போவ, நரகத்துக்கு போவன்னு சொல்றார். அப்படி சொன்ன பிறகு அந்த மந்திர தீட்சை அவர் அந்த மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணி ராமானுஜாரி என்ன பண்றார், அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கார். வர்ற வழியே அந்த கோயில் இருக்கு, பெருமாள் கோயில். உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாம் பார்த்து, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க, என்கிட்ட ஒரு பெரிய ரத்தனம் இருக்கு, எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் மேலே ஏறி எல்லாருக்கும் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணான்னு எல்லாரையும் சொல்ல வைக்கிறார் அந்த மந்திரத்தை.
சொல்லிட்டு குரு கிட்ட போய் வணக்கம் பண்ண போறாரு. அவர் பயங்கர கோபத்தில் கொதிக்கிறாரு. டேய் தகுதியற்றவனே, உனக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த மந்திரத்தை கொடுத்தேன், நான் சொன்னேன் நரகத்துக்கு போகணும்னு சொன்னேன், அப்போ நீ பண்ணினிய. சுவாமி நான் நரகத்துக்கு போகிறதுக்காகத்தான் இதை பண்ணேன் அப்படின்னு. என்னது நரகத்துக்கு போகிறது? ஆமாம், நான் ஒருத்தம் போகிறதுனால இவ்வளோ மக்கள் நன்மை அடைகிறாங்களே, அதுக்காக நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் காலில் குரு விழறார். அப்பா நீ சாதாரண ஆள் இல்லை, நீ அந்த பகவானை, நீ அந்த பெருமாளை தள்ளி தன்னுடைய குழந்தை சீடனை கொடுக்குறார். அதே மாதிரி தான் குருதேவர் வந்து என்ன பண்ணுறார், தன்னுடைய தலையே வெட்டிக்கு போகிறார். அப்பதான் அம்மா காட்சி கொடுத்தா. அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்ற அந்த அருள் பிரசாதத்தை எல்லாரும் கொடுக்கறதுக்காக மாடியில் ஏறி நின்று என் குழந்தைகளை எல்லாரும் எங்க இருக்கீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஒரு ஆளும் வர்ற மாதிரி இல்லை, ஒரு ஆளா ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில போகிறதுக்கு முன்னாடி தான் கல்பத்தருடே அன்னைக்கு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் அன்னைக்கு ஒட்டு மொத்தமா மாடியில் ஏறலை, இறங்கி வந்து என்ன சொன்னார், உங்களுக்கெல்லாம் ஆன்மீக விழிப்பு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். ஸோ இது இந்த ஆச்சாரியனுக்கு கம்பேரிட்டிவா அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி மாடியில் இருந்துச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு நமக்கெல்லாம் என்ன ஒன்று, இன்னும் அந்த அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கு, அழைச்சிக்கிட்டே இருக்கார், நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டே இருக்கார், அந்த உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அடுத்தது ராமானுஜாச்சாரியரில் ஒரு இன்சிடெண்ட் என்னன்னா, அவர் ஒரு நாள் இந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் உற்சவ மூர்த்தி வந்துக்கிட்டு இருக்கார். எல்லாரும் பெருமாள் உற்சவத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வாட்ட சாட்டமாக நல்ல படை வீரன் மாதிரி இருக்கான், மல்யுத்த வீரன், தனுர்தாசன் பேரு, உரங்காவலின்னு பேர். அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய மனைவிக்கு ஒரு கையால் கொடை பிடிச்சிக்கிட்டு, மனைவியில் காதலி, ஒரு கையால் அவளுக்கு ஃபேன் வீச்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு துண்டை வேற விரிச்சு போட்டுக்கிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு பின்பக்கமாக நடந்து போகிறான். ஊரே சிரிக்குது அவனை பார்த்து. ஊர் இருக்குதா என்னன்னே அவனுக்கு தெரியல. ஸோ அப்படி அவன் போயிட்டு இருக்கான். இதை வந்து ஆச்சாரியர் ராமானுஜர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. யாரா இவன், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, மானம் இல்லை, இப்படி பப்ளிக்காக வந்து ஒரு பெண்ணோட முகத்தை பார்த்துக்கிட்டு அவளுக்கு விசிறி விட்டுக்கிட்டு அவளுக்கு காலில் சுடக்கூடாதுன்னு துண்டு விரிச்சு போட்டுக்கிட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானே, அவனை போய் கூட்டு வா. அவர் போய் கூட்டு வரும்பொழுது அவர் ரொம்ப பணிவோடு வந்து சுவாமிஜி வணங்கி, என்ன சொல்கிறீங்க, ரொம்ப நேரம் கூட்டு அவனுக்கு பார்க்கவே முடியல, கடைசியாக தான் பார்த்தான். ஐயா நான் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, ஒன்றும் இல்லைப்பா, இப்படி ஊரெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்குது, நீ எதையுமே பார்க்கல, உங்கள்கிட்ட வர மாதிரியான வெக்கமோ எதுவோ அது மாதிரி படுற மாதிரி தெரியல, அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு அந்த அம்மா கிட்ட இருக்காது, ஏன்னா உன் மனைவியா இல்லை, லவர் தான் அப்படின்றான், காதலி தான் அப்படின்றான். அப்படி ஒரு என்ன ஈர்ப்பை பார்த்துட்டு நீ எதுக்காக அப்படி பண்ணுற, இப்படி ஒரு ஷேம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் பண்ணுறிய அப்படின்னும் போது, ஒன்றும் இல்லை சாமி, அந்த அம்மாவுடைய கண்ணு தான் அப்படி ஒரு கவர்ச்சி, அதுலேருந்து என்னால் விலக முடியல அப்படின்னும் பொழுது, இவ்வளவு தானே, இதை விடவும் அழகான கவர்ச்சி கண்களை நான் காமிச்சா நீ என்ன பண்ணுவ, அந்த கண்ணுக்கு நான் அடிமையாயிடுவேன், இந்த கண்ணை நான் விட்டுருவேன் அப்படின்னு உறங்க. சரி வா என்னோட கூட்டிட்டு போறார். நேரா 2 ஆத்துக்கு நடுவில் ஸ்ரீரங்க பெருமாள் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய், கருவறைக்கு அழைச்சிட்டு போய் பார் அப்படின்னு சொல்லி காக்கிறார். பெருமாள் இடத்துல விண்ணப்பிக்கிறார். அந்த கண்களை பார்த்து என்ன தோணும், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதாமர ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை கவிரையான் போல் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே நரகமா நகருளானே. அந்த சுவையோட இந்திரலோகத்து சுவையோட எனக்கு வேண்டான்ற மாதிரி ஆச்சாரியரை வணங்கி சரண்டராகி அப்படி ஒரு உத்தமனாக மாறிட்டான் பக்தனா. அதே மாதிரி குரு மகாராஜில் வாழ்க்கையில் ஒரு வருது நண்பர், பேர் காளிபத கோஷன் பேர், கிரீஷ் கோஷ் அவர் அண்ணனும் இருக்கிறார். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா குருதேவருடைய அந்த அற்புதத்தை பார்க்கலாம். அவருடைய மனைவி வந்து, என் புருஷன் குடியில் மூழ்கி இருக்கிறான், எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடுறான், ஏதாவது ஒரு மந்திர தந்திரம் சொல்லி கொடுங்க அந்த குடியை நிறுத்துறதுக்கு அப்படின்னும் போது
அம்மா கிட்ட காமிச்சு விடுவார். அம்மா திருப்பி குருதேவர்கிட்ட. இப்படி 3 தடவை அணைஞ்ச பிறகு அம்மா வந்து குருதேவருடைய நாமத்தை எழுதி ஒரு வில்வேலையில் கொடுத்து, அம்மா இதை கொண்டு போ, குருதேவருடைய நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு வா, இதை பூஜை அறையில் வைன்னு சொன்னார். அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது 12 வருஷம் கழிச்சு அதனுடைய எஃபெக்டா அந்த ஆள் வந்து குருதேவர்கிட்ட வரான். இவன் பார் வந்திருக்கானே, இவன் வந்து 12 வருஷம் இவன் மனைவியை டார்ச்சர் பண்ணான்றார் குருதேவர். கூட்டு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகுது. பகவானுடைய நாமம் போய் அந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கிறான். அது தனுர் சசியம் எவ்வளோ பரவாயில்ல. சரிப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா சரக்கு வேணும்ன்ற. இவ்வளோ திருப்பி இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கிற, என்ன பார்க்க வந்திருக்கிற, உனக்கு என்ன வேணும்? சரக்கு வேணும். சரக்கு வேணுமா? என்கிட்ட இருக்க சரக்குலாம் உனக்கு உன்னால தாக்கு பிடிக்க முடியாதுப்பா அப்படின்றாரு. அது என்ன பிரிட்டிஷ் சரக்கா? அதை கொடுங்க அப்படின்னு. பிரிட்டிஷ் சரக்குல நாட்டு சரக்கு, நம்ம சரக்கு அப்படின்றாரு. சாமி போதையே தெரியாத மாதிரி ஒரு சரக்கு இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு. சரி நான் அந்த சரக்கு கொடுத்தேன்னா அந்த சரக்குலாம் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் விட்டுடுறேன், இந்த சரக்கு எடுத்துக்கிறேன். சரி வான்னு சொல்லிட்டு அப்படியே தொடறாரு. அவ்வளோதான். தொட்ட உடனே என்னாச்சு? கண்ணீர் பெருகுது. என்னவோர் கருணையப்பா என்னிடத்தில் உந்தனுக்கு என்ன தவம் புரிந்தேன் நான் உன்னடியில் வருவதற்கு. என்னவோர் கருணையப்பா என்னிடத்தில் நாம ஜெபம் மந்திரத்தை தான் கொடுத்தார். இவர் தொட்டாலே என்ன ஆகுது? அப்படி ஒரு பரவச நிலையும் அந்த பேரானந்த நிலையும் அவருக்கு கிடைக்குது. ஆனாலும் அவர் விடலை. அவரை நேற்று நாடகத்தில் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னன்னு தெரியல, இவர் பேசும்போது ஒரு வார்த்தை கூட நமக்கு கேட்கல, அந்த பாடுறவங்க சரியா புரியல. ஆனாலும் அந்த காட்சியை பார்த்தேன். நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. போட்டில் போய்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒருத்தன் வந்து குருதேவர் காலை பிடிச்சான். இது யாருன்னா இந்த காளிபாத கோஷ் தான். என்னடா அது திடீர்னு காலை பிடிக்கிற அப்படின்ற. அதே அந்த காளிபாத கோஷ் குருதேவரை பார்க்கறது தட்சிணேஸ்வரம் போனார். போன உடனே குருதேவர் சொல்றார், நான் தட்சிணேஸ்வரத்து கல்கத்தா போகலான் இருக்கேன் அப்படின்னாரு. அப்படியே ஒரு இந்த படகு அங்கேதான் நிற்குது, அதுலேயே போயிடலாம் வாங்க, நான் வந்த படகு அங்கே தான் நிற்குது சரின்ட்டு போனாங்க. போய் நடு கங்கையில் போய் படகு நின்று போச்சு. என்ன நின்று போச்சுன்னு தெரியல. டக்குன்னு எந்திரிச்சு காலை பிடிச்சிட்டார். யாரு? காளிபாத கோஷ். என்னன்னு இவர் குருதேவருக்கு புரியல. கொஞ்ச நேரம் அவர் அந்த போட்மேன் டிரைவருக்கு சொல்லி வச்சுட்டார், இதுக்கு மேலே ஓட்டாத அப்படின்னு எடுத்து முன்னாடியே சொல்லி வச்சுட்டார். இப்போ என்ன ஏண்டா காலை பிடிக்கிற அப்படின்னோடனே, எனக்கு அருள் புரியுங்க குருதேவா அப்படின்னோடனே, என்னடா இப்படி நடு ஆத்திர வச்சுக்கிட்டு நம்மளை இது பண்ணுற, குழு அருள் பண்ணாதான் இது போட்டு போவோம் அப்படின்றான். சரி நாக்க நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எழுதுறாரு. எழுதிட்டேன், முடிச்சு போதுண்டா கிடைக்கும் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், கடவுள் நாமத்தை சொல்லு, கடைசியில் கரை ஏறுவேன் அப்படின்னு ஒன்று. எனக்கு நான் மரணம் அடையும் போது நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு மரணம் வரும்போது உலகமே இருண்டு போயிருக்கும். அந்த இருட்டில் என்னால் எங்கேயும் போக முடியாது, ஒரே பயமாக இருக்கும். என் பயத்தை தெளிவச்சு அந்த இருட்டிலேருந்து என்னை மீட்டுக்கிட்டு நீங்கள் என்னுடைய கையை பிடிச்சி கூட்டு போகணும். இடக்கையில் விளக்கு எடுத்துக்கிட்டு வலக்கையில் என் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கூட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார் குருதேவர். வேறு வழி இல்லாமல் சரிப்பா அப்படியே, ஏன்னா அவர் போய் ஆகணுமே, படகு நிறுத்திட்டா. இப்போது படகு வந்து கரைக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்குறாரு, குருதேவா நீங்கள் எங்கே போகணும், நான் கொண்டு போய் இறக்கி விட்டுறேன் அப்படின்னாரு. குருதேவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு. என்ன ஒரு கருணை பாரு. அவர் இவரை ஏமாத்துறன்னு நினைக்கிறார், இவர் எங்கே போகிறாரு? காளிபத விஷ்ணு வீட்டுக்கு தான் போகிறார். அப்படி ஒரு கருணை மழையாக இந்த அவதாரத்தில் கருணையாக பொழிந்திருக்கிறார்.
இது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஒரு பெரிய அவர் கருணை கடல். மற்ற அவதாரத்தில் உலகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும், ராம அவதாரத்தில் பார்க்குறோம் எப்படி வாழணும், ஒரு மகன் எப்படி வாழணும், ஒரு ராஜா எப்படி வாழணும், ஒரு கணவன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் காமிக்கிறார். அதே மாதிரி கிருஷ்ண அவதாரத்தில் எப்படி வாழணும், ஒரு அரசியல்வாதி எப்படி வாழணும், ஒரு குழந்தை எப்படி வாழணும், ஒரு காதலன் எப்படி வாழணும் அப்படின்னு காமிக்கிறார். ஆனால் இந்த அவதாரத்தில் நான் எப்படி இந்த சம்சார பந்தத்திலேருந்து நாம் விடுபடுறது அப்படின்றத காமிக்கிறதுக்காகவே அவரே என்ன பண்றார், வாழ்க்கையினுடைய நோக்கம் பெறுதற்கு அரிதான பிறவி பெற்ற நாம் இந்த பிறவிலேயே இறைவனடைய முயற்சிக்காமல் போனால் நாம் வீணில் பிறந்தவனே அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட என்ன கேட்கிறார், அம்மா எனக்கு தரிசனம் கொடு தாயே, எனக்கு தரிசனம் கொடுன்னு ஒவ்வொரு நாளும் அழறார். அம்மா கொடுக்கவே இல்லை. கடைசியா என்ன பண்றார், சொல்லடி பவதாரிணி நீ இந்த கல்லிலே இருப்பது உண்மை என்றால் அதை காட்டடி காப்பாலினி. 6 கால பூஜை செய்தேன், ஆரத்தி தீபம் வைத்தேன், அன்னை நீயும் ஆழ்ந்துறங்க கவரியும் வீசி நின்றேன். வாழும் அன்னை உந்தனுக்கு சேவை செய்யும் எந்தனுக்கு வாழ்த்து சொல்ல வார்த்தை இல்லையோ உன்னிடத்திலே, ஒரு காட்சி தர கருணை இல்லையோ கல்லிடத்திலே. வாசமில்லா பூவிடத்தில் வண்டு வர மாட்டாதம்மா, பாசமில்லா தாயிடத்தில் பிள்ளை சேர மாட்டாரம்மா. பாசமுள்ள தாயே நீதான் பார்த்திடவும் மாட்டாயோ, பாசத்தோடு அழைக்கின்றேனே காட்சி தர மாட்டாயோ. முண்ட மாலைகளை அணிந்து மகிழ்ந்திடும் முண்ட மாலினியே, ஒரு முண்டம் குறைந்தால் தருகிறேன் தடுத்து கொள்ளு தாயே, முடிந்தால் தடுத்து கொள்ளு தாயே, முடிந்தால் தடுத்து கொள்ளு தாயே. அம்மா எனக்கு தரிசனம் கிடைக்கலன்னா இனி வாழத்துல என்ன பிரயோஜனம், இந்த வாழ்க்கைக்கு என்ன லட்சியம், இறைவனை பார்க்கறதா வாழ்க்கையினுடைய லட்சியம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ தரிசனம் கிடைக்கல, இனி நான் வாழறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அம்மா கையிலேயே கத்தியை வாங்கி தன்னை வெட்டிக்க போகும்போது தான் அம்மா என்ன பண்றார், தரிசனம் கொடுக்கிறார். அந்த தரிசனம் கொடுத்து சொல்றார், அந்த தரிசனத்தை பார்த்த குருதேவர் ஆனந்தத்துல தரிசனம் தந்து விட்டாள் என் அன்னை, தரிசனம் தந்து விட்டாள். ஒளியாய் வெளியாய் உயிராய் உணர்வாய் எங்கும் நிறைந்திருக்காள் என் அன்னை, எல்லாமாயிருக்காள். பொங்கும் கடலில் பேரலை வடிவில் அன்னை காட்சி தந்தாள். ஒரு பூவின் இதழை தழுவும் தென்றல் என்னை தாங்கிக் கொண்டாள். தரிசனம் தந்து விட்டாள் என் அன்னை, தரிசனம் தந்து விட்டாள். முண்ட மாலினி மோட்சமாலினி உலகம் சொல்கிறதே, முண்ட மாலினி மோட்சதாயினி உலகம் சொல்கிறதே. அன்னை கருணை விழிகள் பொழியும் அன்பை காண மறுக்கிறதே. காலரூபிணி கபால மாலை உலகம் காண்கிறதே. அன்னை பேரெழில் வடிவில் சிந்தும் துளியில் உலகம் ஜொலிக்கிறதே. காளி என்றால் பயங்கரமானவள் என்ற ஒரு கணிப்பு தான் நம்ம கிட்ட இருந்தது. ஆனால் அம்மா உன்னுடைய கருணை இந்த உலகம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதே, உன்னுடைய அன்பை இந்த உலகம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதே. இந்த பக்தர்களுக்கெல்லாம் கருணையாக அன்பாக உன்னுடைய அன்பு விழிகளை அவங்க பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குருதேவர் பிரார்த்தனை பண்ணதுனால தான் நம்முடைய அன்னை
எந்த பவத்தாரணியும் அவ என்ன உலகத்துல இறங்கி வரா. அந்த அன்னையோடைய அருளை நாம வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். அன்னை எங்கள் சாரதையே, அன்பு மொழி தேவதையே, அன்னை எங்கள் சாரதையே, அன்பு மொழி தேவதையே, உன்னருளை வேண்டி வந்தோம், உன் புகழை பாட வந்தோம், உன்னருளை வேண்டி வந்தோம், உன் புகழை பாட அருள்கொடுத்தாயே, எம்மை அழைத்திடுத்தாயே, அருள்கொடுத்தாயே, எம்மை வாழ்த்திடுத்தாயே, வங்க மண்ணில் நீ பிறந்தாய், வையம் போற்ற நீ மலர்ந்தாய், எங்கள் மனக்கோவிலிலே என்றும் வாழ நீ வருவாய், எங்கள் மனக்கோவிலிலே என்றும் வாழ நீ வருவாய், அருள் கொடுத்தாயே, வரம் கொடுத்தாயே, எம்மை வாழ்த்திடுத்தாயே, பெண் குலத்தின் பெருமை நீயே, தாய் குலத்தின் தாய்மை நீயே, மண்ணுலகின் உயிரை எல்லாம் கண்ணில் வைத்து காப்பவளே, அருள் கொடுத்தாயே, எம்மை அழைத்திடுத்தாயே, அருள் கொடுத்தாயே, எம்மை வாழ்த்திடுத்தாயே. நீங்க எல்லாம் திருப்பி புள்ள பாட வேண்டாம், அந்த அருள் கொடுத்தாயை மட்டும் பாடினா போதும். புரியுங்களா? குற்றங்கூரை பார்த்ததில்ல, குறைகள் கண்டால் வெறுத்ததில்ல, குற்றங்கூரை பார்த்ததில்ல, குறைகள் கண்டால் வெறுத்ததில்ல, பெற்றவளைப் போலே நம்மை தேடி காக்க மறந்ததில்ல, அருள் கொடுத்தாய், ஜாதி மத பேதம் இல்ல, சொந்த பந்தம் பார்த்ததில்ல, அன்னை அவள் பார்வையிலே அந்நியம்மா யாரும் இல்ல, அருள் கொடுத்தாயே, தூய்மை உந்தன் உயிர் மூச்சு, வாழ்மை உந்தன் வாழ்வாச்சு, தாய்மை உந்தன் தவமாச்சு, தரணி எல்லாம் உனதாச்சு, அன்பு ஒன்றாலே உலகை அழைத்துக் கொண்டாயே, அன்னை உன் வாழில் இதை அறிந்து கொண்டோமே, அம்பிகையே ஈஸ்வரியே, அன்னை எங்கள் சாரதையே, நம்பி உன்னை சரணடைந்தோர் நலங்கள் எல்லாம் நாம் பெறும், அருள் கொடுத்தாயே, அருள் கொடுத்தாயே, எம்மை வாழ்த்திடுத்தாயே. ஓம் பெற்றதாய்தனை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் தலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாய், நற்றவர்
பிரார்த்தனை செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா. மிக அருமையான கதா காலக்ஷேபம், அனைவரும் கேட்டு மகிழ்ந்தார்கள். சுவாமிஜிக்கு ஏன் தலைப்பு கொடுக்கவில்லை என்றால், ஒரு வட்டத்துக்குள் குறுக்க வேண்டாம் என்று நினைத்து எல்லோரை பற்றியும் சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவருக்கு குறிப்பிட்ட தலைப்பு கொடுக்கவில்லை என்று கூறினார்கள். தொடர்வது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு ஆரத்தி. அதற்கு முன்னால் ஸ்ரீமத் சுவாமி ஹரிவிரதானந்தஜி மகராஜ் அவர்களுக்கும் ஸ்ரீமத் சுவாமி மாத்ருசிவானந்தஜி மகராஜ் அவர்களுக்கும் கௌரவம் செய்ய ஸ்ரீமத் சுவாமி வேதப்பிரியானந்தஜி மகராஜ் அவர்களை நமஸ்கரித்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.